இந்த சுதந்திரத்திற்காகத்தான் பாரதியார் 18 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கையே வாழ்ந்திருக்கின்றார் புதுச்சேரியில. கவிதைகள் மூலமாக இங்கே புரட்சி செய்தவர். பாட்டு தீ யார் அப்படின்னு சொன்னா பாரதி. தன்னுடைய பாட்டுத் திறத்தாலே இந்த வையகத்தை ஆட்டுவித்தவன் பாரதி. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அன்னைக்கே ஆடி பாடி குதிச்சவர். அடைஞ்சது மாதிரியான ஒரு உணர்வையே மக்கள் மத்தியில கொண்டு வந்த சுதந்திரம் இருந்தா எப்படி இருக்கும் பாருடா அப்படிங்கிறது மாதிரி ஒரு உணர்வை ஊட்டியவர் பாரதி. 18 வருஷம் தலைமறைவு வாழ்க்கை. வீட்டுக்கு கஞ்சி கிடையாது, சாப்பாட்டுக்கு அரிசி கிடையாது. எல்லாவற்றையும் மறந்து துறந்து அவர்கள் உழைத்தார்கள், நின்றார்கள் என்று சொன்னால், பாடுபட்டார்கள் என்று சொன்னால் அது இந்த பாரதத்திற்காக. வ.உ. சிதம்பரம் பிள்ளை இரட்டை ஆயுள் பெற்றார். சிறையில செக்கு இழுத்தார். மாடு இழுக்க வேண்டிய செக்க இந்த மனுஷன் இழுத்தான். இழுக்க இழுக்க அடிச்சானு. இந்த பாடுபடுத்தியதற்காகத்தான் வாஞ்சிநாதன் உட்பட 13 நண்பர்கள் சேர்ந்து கலெக்டர் ஆஸை சுட்டுக் கொல்வதற்கு தயாரானார்கள். மணியாச்சில சுட்டும் கொன்றார்கள் அந்த வாஞ்சிநாதனை, அந்த ஆஷை. வாஞ்சிநாதனும் தன்னை சுட்டுக் கொண்டான், தற்கொலை செய்து கொண்டான். இளம் வயசு, ஒரு புது மாப்பிள்ளை. அப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கு. வேண்டான்னு சொன்னாங்க நண்பர்கள். உனக்கு இப்பதானப்பா கல்யாணம் ஆயிருக்கு, வேண்டாம், வேற யாராவது போகலாம், 13 பேர் இருக்கமே, வேற யாராவது போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை, இந்த பாரதத்தில், இந்த அடிமை இந்தியாவில் ஒரு புது மாப்பிள்ளையாக நான் இருப்பதை விட சுதந்திர இந்தியாவில் நான் கல்லறையாக இருந்து விட்டு போகிறேனே அப்படின்னவே வாஞ்சிநாதன். எவ்வளவு பெரிய வீரம், எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்கள். அந்த வாஞ்சிநாதன் மட்டும் இல்லைங்க, அந்த 13 பேருடைய வாழ்க்கையுமே கடைசியில சீரழிந்து போச்சு. அந்த 13 பேர்ல இன்னும் பலர் எங்கே போனாங்கன்னே தெரியல. கொண்டு போய் தகவலே இல்லாம கொண்டுட்டாங்க வெள்ளைக்காரங்க. அவங்க இறந்ததும் தெரியல, பிடிச்சதும் தெரியும், இறந்ததும் கொன்னதும் தெரியாம கொன்னு முடிச்சுட்டாங்க. அந்த அளவிற்கு இருந்தார். 13 பேரும் என்ன வேற வேலை இல்லாதவங்களா? அத்தனை பேரும் வசதியானவர்கள், அத்தனை பேரும் பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்தவர்கள் அந்த 13 பேர். ஆனா யாருமே இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே இல்லாம ஆக்கிட்டாங்க. இதையெல்லாம், இந்த கொடுமைகளை எல்லாம் சகித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் எதற்காக, யாருக்காக? இந்த நாக்குக்கு மேல பல்ல போட்டு பேசுதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையாக பேசிடுவாங்க, தியாகங்களை கொச்சைப்படுத்திடுவாங்க. யார் இந்த தியாகங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, வீரத்தை, சுதந்திர போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்றவர்கள் யாருன்னு சொன்னா, பிரிட்டிஷ்காரங்கிட்ட நீங்க இங்கிருந்து போகக்கூடாது, போனா இவங்களுக்கு இங்க ஆட்சி செய்ய தெரியாது, நீங்க இங்கிருந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தவர்கள். இவங்க தான் என்ன சொல்றாங்கன்னா, வீர சாவர்கரை கேவலப்படுத்துவாங்க, வாஞ்சிநாதனை சொல்லுவாங்க. இந்த ஒரு சுதந்திரத்திற்காக ஒரு அடியை அவன் காலில் வாங்கிட்டானாலே அவன் தியாகம் தாங்க, தியாகிதாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பயந்து ஒழிச்சு, பிரிட்டிஷ்காரன் தான் அங்க ஆட்சி செய்யணும், பிரிட்டிஷ்காரன் போயிட்டா ஒரு பின்னு கூட நம்மளால தயாரிக்க முடியாது எல்லாம் பேசினவன் தான் இன்னைக்கு ஒரு குண்டூசி கூட நம்மளால தயாரிக்க முடியாது, பிரிட்டிஷ்காரன் போயிட்டான்னா அவன் தான் நம்மளை ஆட்சி செய்வதற்கு தகுதியானவன் என்று எழுதி கொடுத்தவர்கள், என்று பேசியவர்கள் தான் இந்த சுதந்திரத்தை, இந்த தியாகங்களை, இந்த வீரங்களை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் வருகின்றார்கள். வீர சாவர்கர் செய்த தியாகம் மாதிரி யாரும் செய்யல, அதுதான் உண்மை. சுதந்திர போராட்டத்திற்காக, இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக அதிகமான கொடுமைகளை தாங்கிய ஒரே சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்கர். இதை எந்த இடத்துல அடிச்சு சொல்ல முடியும். ஆனா அவரை ரொம்ப எளிமையா எள்ளி நகையாடுவதற்கு ஒரு கூட்டம் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அவர் இருந்ததுல ஒரு நாள் இவன் இருந்துருவானா? வாங்கி தின்னவன், அப்படியே வாழ்ந்து பழக்கப்பட்டவன், வார்த்தைகள் அப்படித்தான் வரும். 14 நாட்கள் 14 நாட்கள் உறங்க முடியல, படுக்க கூட விடல, இருக்க கூட விடல அவரை. 14 நாட்கள் அப்படியே கையையும் மேல சங்கிலியில கட்டி தொடர்ந்து 14 நாட்கள் அப்படியே நிறுத்தி இருந்தாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த மாநில வீர சாவர்கரை. படுப்பதற்கு, நீட்டி படுப்பதற்கு ஒரு அறை கிடையாது, குறுக்கிதான் படுக்கணும், நீட்ட முடியாது. ஒரு சின்ன ஜன்னல், தனிமை சிறையிலேயே வச்சிருந்தாங்க அவரை. அவருக்கும் இரட்டை ஆயுள் போட்டாங்க. யாருகிட்டையும் பேச முடியாது, யார் முகத்தையும் பார்க்க முடியாது. இவருக்கு வெளியே எட்டி பார்த்தாருன்னா அவருக்கு தெரியக்கூடிய காட்சி என்னவா அப்படின்னு சொன்னா, மற்ற வீரர்களை தூக்கிலிடுவதை இவருக்கு தெரியணுமா, இவர் பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காட்சி தெரியுமாறு அந்த ஒரு ஜன்னலை வச்சான். வேற யாரையும் நீ பார்க்க முடியாது.
தூக்கு போட்டு சாவறத பாரு, அங்க எத்தனை பேரை கொல்றோம்னு பாரு, உங்களை காண்பதற்காக ஒரு ஜன்னலை வச்சான்னு சொன்னா எப்பேற்பட்ட கொடுமைகளை இவர்கள் தாங்கி இருக்கின்றார்கள். கடைசியில மனம் பித்து பிடித்து கப்பல்ல தப்பி வர்றாரு. தப்பி வரும்போது அது மாதிரியெல்லாம் யாரும் செய்ய முடியாது. அவங்க ஒரு திட்டமிட்டார்கள் தப்பி போறதுக்கு. ஆனா அந்த திட்டம் பலிக்கவில்லை. கப்பல்ல கீழ்ப்பகுதியில ஒளிச்சு இருக்காரு. அதுல ஒரு ஜன்னல், கண்ணாடி ஜன்னல், வட்டம், சிறிய வட்டம். அந்த கண்ணாடிய உடைச்சிட்டு குதிச்சு, கடலுக்குள்ள குதிச்சு நீந்தி போய் சேர்ந்துரணும். இதுதான் திட்டம். இவருக்கு ஒரு சின்ன உடல் தான் போகும். அதுக்கு மேல போகாது. அந்த சின்ன வட்டம் தான். அந்த கண்ணாடிய உடைச்சுக்கிட்டு, அப்படியே உடம்ப உள்ள விட்டு குதிக்கிறார். குதிக்கும்போது அங்க இருந்த அந்த கண்ணாடி துண்டுகள்லாம் அவருடைய உடம்பை கீறுகின்றது. அப்படியே உடம்ப கீறி, ரத்தம் வழிய வழிய கடல் தண்ணியில, உப்பு தண்ணியில கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சின்ன கீறல் நமக்கு பட்டு நம்ம உப்பு தண்ணியில பட்டா எவ்வளவு காந்தும். எவ்வளவு ஒரு காந்தல் இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஆனா உடம்பு முழுக்க அப்படி கீறி ரத்தத்தோடு கடலுக்குள்ள குதிக்கிறாரு. வலி, வேதனை அத்தனையும் தாங்கிக் கொண்டு நீச்சல் அடித்து கரைக்குள்ள வர்றாரு. ஆனால் அங்கேயும் பிடிபட்டார் கடைசியில. எவ்வளவு பெரிய சோகம். எப்பேற்பட்ட தியாகம், எப்பேற்பட்ட வீரம் இவர்களுடையது. இதையெல்லாம் நாம் கொச்சைப்படுத்த முடியுமா? வணங்க வேண்டாமா? If you need, become a good teacher. Join Anavinagar College of Education.